ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം. അപ്പോൾ ഓൾറെഡി രാശിയെ പറ്റി ഞാൻ ഒരു 2, 3, 4, 5 கிளாஸ் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. அப்போ ராசி இப்போ ஃபர்ஸ்ட் ராசி நம்ம முடிச்சிருக்காங்க மேஷ ராசி, செகண்ட் ஒன் ரிஷபா ராசி, இன்னைக்கு மூணாமത്തെ ராசியை தான் பற்றி சொல்ல போறேன். தேர்ட் ஒன் வந்துட்டு மிதுனம் ராசின்னு சொல்லும். அப்போ ഈ மேஷ ராசியில അശ്വിനി സ്റ്റാറിന്റെ 4 പാദം இருக்கு. അശ്വിനിയുടെ 4 പാദം, பரணி 4 பாதம், அப்புறம் கார்த்திகா 1 பாதம். சரிங்களா? ஒரு ராசியில நான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி 9 பாதம் இருக்கு. 9 பாதத்துல ஒரு ஸ்டாரிന്റെ 4 பாதம், ஒரு ஸ்டாரிന്റെ 4 பாதம், பின்ன 1 பாதம். அப்ப மேக்சிமம் 9 தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப மேஷையில அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகா 1 பாதம் வருது. அதே மாதிரி விருஷபையில கார்த்திகா 3 பாதம், ரோஹிணி 4 பாதம், அதே மாதிரி மகயிரம் 2 பாதம் வருது. 4, 3, 7, 9 டோட்டலா 9 பாதம். கார்த்திகா 3 பாதம், ரோஹிணி 4 பாதம், மகயிரம் 2 பாதம். அதே மாதிரி மிதுனத்தில் பாத்தீங்கன்னா இதுல மகயிரത്തിന്റെ 2 பாதம் ഋഷഭയിൽ இருக்கு. ഇനി മകയിരത്തിന്റെ ബാലൻസ് 2 പാദം മിഥുനത്തിൽ വരും. മകയിരത്തിന്റെ ബാലൻസ് 2 പാദം മിഥുനത്തിൽ വരും. அதுக்கப்புறம் மகயிரத்துக்கு அப்புறம் തിരുവാതിരയുടെ 4 പാദം, அதுக்கப்புறம் புணர்தത്തിന്റെ 4, 2, 6, 3 பாதம். ஓகேங்களா? இப்படிதான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வருது. அப்போ ഓരോ പാദത്തിനും ഇപ്പൊ കാർത്തിക പാരുങ്ങ കാർത്തിക നക്ഷത്രം വന്നിട്ട് 2 രാശിയിലും വരുത്. മേഷ രാശിയിലും വരുത്, ഋഷഭ രാശിയിലും വരുത്. அப்போ அது நம்மளுக்கு கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் டைம் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு எந்த ராசி எந்த டைம் எல்லாம் கிடைச்சா மட்டும்தான் எந்த ராசி நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ பாரு மிதுனத்தின ഞാൻ இப்போ ഇതെന്ന് വെച്ചുക്കോங்க. ഒരു രാശിനെ നമുക്ക് தெரியும். നമ്മളെ அந்த காலச்சக்கரത്തിന്റെ ஒரு பாக்ஸினை தான் நம்மள ஒரு கள்ளின்னு சொல்லுவோம். அப்போ ഇതിനെ നമ്മൾ 9ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. 9ஆ டிவைட் பண்ணும்போது 9ஆ டிவைட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 9 பாதாஸ் 9 பாதம் இருக்கு. ഈ 9 பாதத்துல ஃபர்ஸ்ட் 2 பாதம் வந்துட்டு மகயிரம். அப்ப இந்த 2 பாதம் வந்துட்டு மகயிரம். இங்க மகயிரம் 2 பாதத்துல 4 பாதத்துல തിരുവാതിര 1, 2, 3, 4 இந்த 4 பாதத்துல തിരുവാതിര வந்துடும். அதுக்கப்புறம் புணர்தത്തിന്റെ 3 பாதம் 1, 2, 3 இந்த 3 பாதத்துல புணர்தம் வரும். இப்படிதான் ஒரு ராசியை நம்ம 9 பாதமாயிட்டு டிவைட் பண்ணும்போது ஒரு கள்ளிக்குள்ள இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரும். சரிங்களா? அப்போ மேஷையில ரிஷபா மிதுனம் இதுல ஃபுல்லா பார்த்தா அஸ்வதியில இருந்து புணர்தம் ஸ்டார் வரைக்கும் இந்த 3 கள்ளிக்குள்ள இருக்கு. மேஷ ராசியில இனி ഓരോ കള്ളിക്കും ഒരു டிஃபால்ட் ஸ்டார் இருக்கு. டிஃபால்ட் ஸ்டார்னா அது வந்துட்டு இப்போ அந்த கள்ளியில இந்த ஒரு ஸ்டாரிന്റെ பிரசன்ஸும் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த நட்சத்திரத்தின் மேல அந்த ஸ்டார்ஸிന്റെ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். അതിനதான் നമ്മൾ മോസ്റ്റ്ലി டிஃபால்ட் ஸ்டார் എന്ന് சொல்லுவாங்க. அப்ப இதுல மேஷையில பார்த்தாலும் மேஷையோட டிஃபால்ட் வந்துட்டு ചൊവ്വ தான் மேஷையோட டிஃபால்ட். ഈ ചൊവ്വയെ നമ്മള് കുജൻ എന്ന് சொல்லுவாங்க. കുജൻ. அப்ப இங்க டிஃபால்ட் ஆயிட்டு குஜன் இருக்காங்க. மேஷையில டிஃபால்ட்டா குஜன் இருக்காங்க. அதே மாதிரி விருஷபையில டிஃபால்ட்டா சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன். அப்போ மேஷையில குஜன் டிஃபால்ட்டா இருக்கு, விருஷபையில சுக்கிரன் டிஃபால்ட்டா இருக்கு. அதே மாதிரி மிதுனத்தில டிஃபால்ட்டா புதன் இருக்கு. புதன். அப்ப இதுதான் இதோட டிஃபால்ட் கிரகம். அப்ப நம்ம இந்த மேஷ ராசியை பார்க்கும்போது அந்த ஸ்டார்னை பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஸ்டார்னை கூட பார்த்துதான் நமக்கு அந்த இதெல்லாமே சொல்லணும். சரிங்களா? அப்போ டிஃபால்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டிஃபால்ட் யார் இருக்காங்க, அப்புறம் டிஃபால்ட்டிന്റെ ஒரு கர்ம என்னது அதெல்லாம் கூட வச்சுதான் நமக்கு மேஷ ராசியை சொல்ல முடியும். ഓരോ രാശിക്കും ഓരോ അനിമൽസ് இருக்காங்க. அப்ப அனிமல்னையும் கனெக்ட் பண்ணி அனிமல்ஸிന്റെ கேரக்டரையும் கனெக்ட் பண்ணி தான் நம்மள ஒரு ராசி ஒரு ஸ்டார்ஸ் இந்த பிஹேவியர் சொல்ல முடியும். இப்ப மேஷ ராசியில பாத்தீங்கன்னா கோட்டு தான் அனிமல்.
അപ്പൊ മേഷ രാശിയിൽ അശ്വിനി സ്റ്റാർസ് വരുമ്പോൾ ഈ അശ്വിനി സ്റ്റാർസിനെയും ഈ ഗോട്ടിനെയും കൂടെ കണക്ട് பண்ணி அவரை ஒரு கேரக்டர் நமக்கு சொல்ல முடியும். கோட்டோட கேரக்டர் நமக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ഈ അശ്വിനി സ്റ്റാറിനെ ഈ கோட்டோட கேரக்டറിനെ கனெக்ட் பண்ணி இந்த கேரக்டர்ஸ் இந்த அஸ்வினி ஸ்டார்ஸ்க்கு இருக்கலாம் എന്ന് சொல்லிட்டு നമുക്ക് അതിന്റെ പോസിറ്റീവ് சொல்ல முடியும், നെഗറ്റീവ് சொல்ல முடியும். அதே மாதிரி விருஷப ராசியோட அனிமல் பார்த்தா காளா. அப்ப காளையோட கொஞ்சம் கேரக்டர்ஸ் இந்த விருஷப ராசிக்குள்ள வர்ற ஸ்டார்ஸ் இருக்கும். அது நமக்கு கனெக்ட் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ராசி மிதுனா ராசியில பார்த்தோன்னா இரட்டை ட்வின்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் தான் வருது. அப்போ அதிலும் நமக்கு ஒரு கேரக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி சிம்பிளும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்ஸோட கேரக்டர்ஸும் நமக்கு சொல்ல முடியும். அப்போ ஒரு பாதா கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளோட டிஃபால்ட் ஸ்டாரை கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ஸினை பற்றி நமக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியும். ഫോർത്ത് കള്ളി നമ്മൾ കാലചക്രത്തിന്റെ ഫോർത്ത് കള്ളി சொல்லி பார்த்தா ഈ ഫോർത്ത് കള്ളിയിൽ വന്നിട്ട് കർക്കിടകം ഇருக்கு. കർക്കിടകം അപ്പൊ ഈ നമ്മൾ മേഷ വൃഷഭ മിഥുന അതേ மாதிரி കർക്കിടകം. ഈ കർക്കിടകത്തിലും பார்த்தா മെയിനാ 3 ஸ்டார்ஸ் அதிலும் வருது. அதிலும் எல்லாத்திலுமே 9 பாதம் வருது. ഈ 9 பாதத்துல தான் 3 ஸ்டார்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அப்ப നമ്മൾ மிதுனம் வரைக்கும் சொல்லி முடிச்சது வரைக்கும் புணர்தம் வரைக்கும் வந்திருக்காங்க. புணர்தம் அப்ப ഈ കർക്കിടകത്തിൽ பார்த்தாല് അതിന്റെ ബാലൻസാ தான் വരും. കർക്കിടകത്തിൽ വരും, പുണർദം വരും, നെക്സ്റ്റ് പൂയം വരും. சரிங்களா? புணர்தம் அதே மாதிரி பூயம் அதே மாதிரி ஆயில்யம். ഈ ഓൾറെഡി നമ്മള് മിഥുനം രാശിയില പുണർദത്തിന്റെ 3 പാദം ചൊല്ലിയിരിക്കാങ്ക. പുണർദത്തിന്റെ 3 പാദം വന്നിട്ട് മിഥുനം രാശിയിൽ വരുത്. അപ്പൊ ഈ പുണർദത്തിന്റെ ഇനി ബാലൻസ് ഒരു പാദം കർക്കിടകത്തിൽ വരുത്. അതേമാതിരി പൂയത്തിന്റെ 4 പാദം, 4 ടോട്ടൽ ഫുൾ പാദവും കർക്കിടകത്തിൽ വരുത്. അപ്പൊ 4 + 1 5 ആയിച്ചു. അപ്പൊ ഇനി 4 ഇருக்கு, ബാലൻസ് 4 ഇருக்கு. ആയില്യത്തിന്റെ 4 പാദവും കർക്കിടകത്തിൽ വരുത്. ശരിங்களா? അപ്പൊ പുണർദത്തിന്റെ ഫസ്റ്റ് പാദം, പൂയത്തിന്റെ 4 പാദവും വരുത്, ആയില്യത്തിന്റെ 4 പാദവും കർക്കിടകം രാശിയിൽ വരുത്. ഈ കർക്കിടകം രാശിയുടെ സിമ്പൽ പാത്തീங்கன்னா ഈ കർക്കിടകം രാശിയുടെ സിമ്പൽ വന്നിട്ട് ക്രാബ് தான். ക്രാബ്ന്ന് നമ്മളെ ഞണ്ടെന്ന് சொல்ல முடியும், ഞണ്ട്. അപ്പൊ ഒരു ക്രാബ് സിമ്പിൾ தான் കർക്കിടകം. அப்ப இந்த ஒரு ஸ்டார்ஸிന്റെ ஒரு மெயின் கேரக்டர் நமக்கு ഈ ക്രാബുമായിട്ട് കണക്ട് பண்ணி சொல்ல முடியும். ക്രാബിനെ നമുക്ക് தெரியல, ക്രാബ് നമ്മളെ ഉടമ്പിൽ ഏതാவது പിടിച്ചെന്ന് വെച്ചുக்கோங்க, சீக்கிரமா விட மாட்டேன். அப்ப ആ ഒരു ക്രാബിന്റെ கேரக்டர் கனெக்ட் பண்ணி ഈ ഒരു സ്റ്റാർസിന്റെ கேரக்டர் നമുക്ക് ഒരളவுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? കർക്കിടകത്തിന്റെ ഡീഫോൾട്ട് വന്ന് ചന്ദ്രൻ தான். അതും பார்க்கணும் നമ്മൾ. കർക്കിടകത്തിന്റെ ഡീഫോൾട്ട് വന്നിട്ട് ചന്ദ്രൻ 3. നമ്മുടെ കാലചക്ര രാശിയിൽ பார்த்தாല് ചാ എന്ന് എഴുതിയിരിപ്പാങ്ക. ചാ മീൻസ് ചന്ദ്രൻ. അപ്പൊ കർക്കിടകത്തിന്റെ ഡീഫോൾട്ട് വന്ന് 3 தான். അപ്പൊ ഈ ഡീഫോൾട്ട് കണക്ട് பண்ணோம், ഈ അനിമലിന്റെ ക്യാരക്ടർ കണക്ട് பண்ணோம், അതിന്റെ കൂടെ ഈ സ്റ്റാർസും കൂടെ കണക്ട് பண்ணி அதுக்கப்புறம் அங்க வேற ആ ഒരു കള്ളിക്കുള്ള என்னென்ன வேற அனதர் ஸ்டார்ஸ் ஏதாவது இருந்தா അതിന്റെയും ക്യാരക്ടർ കണക്ട് பண்ணி നമുക്ക് சொல்ல முடியும்.